சின்ன பாரதிராஜா ஏன் இறந்தாருன்னோம்னா, முந்திலாம் ஸ்மோக்லாம் பண்ணார், இப்போலாம் விட்டுட்டாரு. சின்ன சமீபத்தில் அவர் சன் இறந்துட்டாருமா, மனோஜ். அது இறந்த உடனே அவரை பின்ன பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு கூடயே போயிருந்தேன். அப்போ இனிமேல் சொக்கலிங்க எனக்கு கொடுக்குற மருந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. எப்படி பாரதிராஜா அப்படி சொல்லுவீங்க? இனிமேல் வாழறது என்ன பிரயோஜனம்னு கேட்டார். லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவார், போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் பாரதிராஜா என்ற ஒரு நல்ல மனிதர். அவர் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர், நண்பர். அவங்க ஃபேமிலிக்கு நான் தான் மருத்துவராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். அவர் அந்த மன அழுத்தம் வந்தது இல்லைம்மா, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஒரே மருந்து நிறுத்தணும் அப்படின்னா வாழ்ந்தது போதும். எப்போதுமே ஒரு அப்பாவுக்கு மகன் இறந்தது பெரிய சோகமான செய்தி. அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா, 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருப்பார், டிஸ்சார்ஜ் பண்ணுவார், 3 மாதம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணுவார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த டிப்ரெஷன் ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுங்க. வாழ வேண்டான்ட்டு ஒரு மனதில் நினைப்பு வந்தாவே அதுக்கேற்றவாறு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருமா. அந்த சுரக்கிற நெகட்டிவ் ஹார்மோன் இருக்குதுல்லம்மா, அட்ரினல் கார்டிசால் தான்மா, உடனே அவருடைய இம்யூனிட்டி குறைச்சிடும். பட் வீட்டில் நம்ம மார்னிங் 4 மணிக்கு தூக்கத்தை எழுந்து டெத்து ஆஸ் எ எண்டு அவருக்கு நாட் மச் ஆஃப் சஃபரிங். பட் ஹி ஹஸ் பீன் சஃபரிங் லாஸ்ட் 6 months 8 months சஃபரிங்கில் இருந்தார். 1984மா அவர் ஊட்டியில் ஷூட்டிங் இருந்தது. அவருக்கு அட்டாக் வந்தது. உடனே அப்போ இருந்த முதல் எம்ஜிஆர் எனக்கு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி, இவன் டாக்டர் சொக்கலிங்க, அவரை போய் நீங்கள் பார்த்து சரிப்படுத்தணுன்னா. நான் சொன்னேன், ஊட்டியில் ஒன்றுமே இருக்காது. உடனே ஹெலிகாப்டர் மூலம் கோயம்புத்தூருக்கு வர சொல்லி நான் கோயம்புத்தூருக்கு போய் டெய்லி 3 நாள் போயிட்டு எந்த இழப்பை நீ அதிர்ச்சியாக எடுத்துக்கொண்டு அதை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஒரு இதய ரத்த குழாயில் கிளாட் வந்துடும்மா. கிளாட் 2 நிமிடத்தில் இறந்துருவாங்க. இதுதான் ரத்த குழாய். இந்த அடைப்பு வர்றதுக்கு உங்களுக்கு 20 வருஷம் 15 வருஷம் ஆகும். அக்யூட் ஸ்டேஜ் இந்த அடைப்பு வந்ததுன்னா கிளாட் ஆகும்பொழுது 2 நிமிடத்தில் இறந்துடுறாங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. சார், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்த இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் காலையில் உயிரிழந்த செய்தி வெளியாகியிருக்கு. ஒரு மருத்துவராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய இரங்கலையும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். நான் டாக்டர் சொக்கலிங்க, உங்களுக்கு தெரியும். இன்று காலையில் தான் நான் அமெரிக்கா, கனடாவெலாம் போயிட்டு வந்தேன். அந்த செய்தியை கேட்டேன். அந்த இழப்புன்றது எனக்கே ஒரு வருத்தமான செய்தி, அதிர்ச்சியான செய்தி. கோடிக்கணக்கான நேயர்கள் அவர்கள் வருத்தத்தை அவரோட சேர்ந்து நானும் இந்த இரங்கலை நான் பங்கெடுத்துக்கணும்னு பார்க்குறேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா என்ற இயக்குனர் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் சிகரன்னு சொல்கிறோம். இப்போ அவருக்கு 86 வயதாகுது. அவருடைய நட்பு நானும் ஒரு 55 வருடமாம்மா. அவர் அருமையான மனிதர். பலமுறை இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இறந்தாருன்னோம்னா, லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவார், போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் பாரதிராஜா என்ற ஒரு நல்ல மனிதர். அவர் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர், நண்பர். அவங்க ஃபேமிலிக்கு நான் தான் மருத்துவராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேம்மா. அவர் ஒரு பர்ஃபெக்டான பர்சன், எது செய்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பார். இந்த நிலையில் என்ன ஆச்சுன்னா, சமீபத்தில் அவர் சன் இறந்துட்டாருமா, மனோஜ். அது இறந்த உடனே அவரை பின்ன பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு கூடயே போயிருந்தேன். அப்போது இனிமேல் சொக்கலிங்க எனக்கு கொடுக்குற மருந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. எப்படி பாரதிராஜா அப்படி சொல்லுவீங்க? இனிமேல் வாழறது என்ன பிரயோஜனம்னு கேட்டார். சரி, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நீங்கள் இறந்துடுறீங்க, இறந்த மனோஜ் உயிரோட வந்துட்டார்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். அது இல்லாத பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து வாழணும். நாங்கள் ஒய்ஃபும் கூட இருந்தாங்க, அவங்க டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க எல்லாம். நான் என்ன ஒன்றே கருத்து சொல்கிறேன்னா, அவர் அந்த மன அழுத்தம் வந்தது இல்லைம்மா, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஒரே மருந்து நிறுத்தணும் அப்படின்னா வாழ்ந்தது போதும். எப்பொழுதுமே ஒரு அப்பாவுக்கு மகன் இறந்தது பெரிய சோகமான செய்தி. அது ஏற்றுக்கிறதுக்கு நம்ம சொல்லி சொல்லி பார்த்தேன். சரிங்க டாக்டர்னு சொன்னார். அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா, 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருப்பார், டிஸ்சார்ஜ் பண்ணுவார், 3 மாதம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணுவார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த டிப்ரெஷன் ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுங்க. வாழ வேண்டான்ட்டு ஒரு மனதில் நினைப்பு வந்தாவே அதுக்கேற்றவாறு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருமா. அந்த சுரக்கிற நெகட்டிவ் ஹார்மோன் இருக்குதுல்லம்மா, அட்ரினல் கார்டிசால் தான்மா, உடனே அவருடைய இம்யூனிட்டி குறைச்சிடும்.
அவருக்கு சுகருக்கு ட்ரீட் பண்ண, ஹார்ட்டுக்கு நாட் மச் ஆஃப் ப்ராப்ளம். அந்த இம்யூனிட்டி குறையும் பொழுது இல் பிகம் ப்ரோன் ஃபார் எனி இன்ஃபெக்ஷன். அந்த இம்யூனிட்டி குறைஞ்ச உடனே தான் வாழணும் விருப்பம் இல்லாத பொழுது ரெசிஸ்ட் பண்ணி எல்லாம் காப்பாற்றிட்டு இருந்தோம், அது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வீட்டில் வந்து நம்ம மார்னிங் 4 மணிக்கு தூக்கத்தில் இருந்து டெத்து ஆஸ் எண்டு வந்து அவருக்கு வந்து நாட் மச் ஆஃப் சஃபரிங். பட் ஹி ஹஸ் பீன் சஃபரிங் லாஸ்ட் 6 months 8 months சஃபரிங்கில் இருந்தார். ரொம்ப வருத்தமான செய்தி தான். வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அதான் நான் சொல்கிறேன். சரி, ஆனால் அவருக்கு உடல்நிலையில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு விளக்கமாக சொல்லுங்கள். அது எப்படின்னாம்மா, அவருக்கு வந்து முன்னெல்லாம் ஸ்மோக்லாம் பண்ணார், இப்போல்லாம் விட்டுட்டார். அவர் வந்து என்னென்னா உழைப்புன்னு வந்துட்டார்னா ரொம்ப ஆத்திரத்தோடு செய்வார், பர்ஃபெக்ஷனாக பண்ணுவார், ஆனஸ்ட்டாக இருப்பார், ரொம்ப எமோஷனாக இருப்பார். சுகர்லாம் உண்டு அவருக்கு. அதெல்லாம் எல்லாம் கண்ட்ரோலில் வந்திருந்தார். அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து இப்போ 86 இருந்தது. ஓகே. இன்னும் சொன்னீங்கன்னா பாருங்கள், அவர் இளையவர் ஒருத்தர் இருக்காருமா, ஜெயராஜன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1984 அவர் ஊட்டியில் ஷூட்டிங் இருந்தது. அவருக்கு அட்டாக் வந்தது. உடனே அப்போ இருந்த முதல் வந்து எம்ஜிஆர் வந்து எனக்கு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி, இவன் டாக்டர் சொக்கலிங்கம், அவரை போய் நீங்கள் பார்த்து சரிப்படுத்தணுன்னு. நான் சொன்னேன், ஊட்டியில் ஒன்றுமே இருக்காது. உடனே ஹெலிகாப்டர் மூலம் கோயம்புத்தூருக்கு வர சொல்லி நான் கோயம்புத்தூருக்கு போய் டெய்லி 3 நாள் இப்போ போயிட்டு வந்து, ஜெயராஜா வந்து இப்போ 84 வயசு, அவரோட 2 வயசு சின்னவர். அவர் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கார். மார்னிங் அவரோட பேசினேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இழந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டேன். நீ தைரியமாக இரு ஜெயராஜனே. இப்போ அவங்க ஒய்ஃபுக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன், குழந்தைகள்கிட்டையும் சொல்லினேன். இப்போ ஒன்றே ஒன்று என்னன்னா, ஒரு இழப்பு வந்துடுச்சுமா. அந்த இழப்புலேருந்து வெளியில் வரணும்னா நான் என்ன நினைக்கிறேன், அந்த குடும்பத்தில் சொல்லிடுறேன், பாரதி ராஜா இறந்தார்னு நினைக்கக்கூடாது. இப்போ என்னை பொறுத்து வருத்தப்பட்டேன். உடனே பாரதி ராஜா ஒரு நல்ல மனிதர். அவர் இறந்து வருத்தப்படுகின்ற அனைவரும் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த உள்ளத்தில் வாழும்பொழுது நான் இறக்கும்பொழுது தான் பாரதி ராஜா இறப்பார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டோம்னா அந்த விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்கிறேன்லம்மா. அந்த ஏற்பட்ட நிகழ்வை நாம் மனதினால் அது ஏற்றுக்கொண்டு வாழ்வு நடத்துதுன்னா அது வெல்ல முடியும். அதர்வைஸ் வந்து ஒரு இறப்பு மறுபடியும் இறப்பு, ஒரு இறப்பும் அந்த இறப்புக்கு வந்து விட கிடையாது இல்லைம்மா. அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருப்பார். இதெல்லாம் வந்து சூழ்நிலைகள் வந்து அவர் வந்து இது பண்ணிவிட்டு ஒரு வாட்டியும் பேசுவேன், உங்கள் 100வது பிறந்தநாள் கொண்டாடின பாரதி ராஜா சொக்கலிங்க எனக்கு விருப்பம்னா நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுங்க, அவ்வளோ நல்லா வாழணும்னு கூட எனக்கு ஆசை இல்லை. பட் இருக்க வரைக்கும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். நல்ல மனிதர்மா. கடைசி வரைக்கும் நடிச்சிக்கிட்டு இருந்தார். மனிதர்களுக்கு நடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து நிறைய தடவை நான் சொல்ல 50 வருஷத்துக்கு முந்திலாம் இந்த வீட்டே ஷூட்டிங் கேட்பார். இல்லைங்க ஷூட்டிங் வேணாங்கன்னுவேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா எல்லாம் அதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்வாங்க. இப்போல்லாம் எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ ஒன்லி அவங்க உறவினர்கள், அவங்க சகோதரர்கள், குழந்தைகள், பேரக்குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரே ஒரு நான் சொல்கிறது வந்து மாற்ற முடியாது என்று நினைத்தவுடன் அதை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் விட்டு சென்ற அனைத்தையும் மனதில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருந்து அந்த பயணம் தொடர்ந்தாவே நம்ம எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ண முடியும்னு எனக்கு மாற்று கருத்து இல்லைம்மா. சரி, நீங்கள் சொன்னது போல் ஒருத்தருடைய இழப்போ இல்லை ஒரு செயலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தோல்வியோ நம்மளை எந்த அளவுக்கு பாதிச்சு அது நம்மளுடைய உயிரையே எடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக முக்கியமானதுமா. நீங்கள் சொன்னவன் நம்ப மாட்டீங்க. இது வந்து சமீபத்தில் அமெரிக்கா போகிறதுக்கு முந்தியம்மா 52 வயது ஒரு அம்மா மாரடைப்பில் இறந்துட்டாங்க. எனக்கு தெரியாது அந்த அம்மாவை. அவங்க குடும்பத்துக்கு டாக்டராக இருந்தால் அவங்க பொண்ணு அதை நினச்சி சிவியர் அட்டாக் வந்துடுச்சு. ஷீ இஸ் ஒன்லி 28, 26. ஸோ எந்த இழப்பை நீ அதிர்ச்சியாக எடுத்துக்கொண்டு அதை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஒரு இதய ரத்த குழாயில் கிளாட் வந்துடும்மா. கிளாட் 2 நிமிடத்தில் இறந்துருவாங்க. அந்த டிப்ரெஷன்ன்றது இம்யூனிட்டியை குறைக்கும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்கும்மா. அப்போ ஒரு டிப்ரெஷனால் நம்மளுடைய இதயத்தில் அடைப்பே ஏற்பட வாய்ப்பு வந்துடும்மா. இப்போ அக்யூட் டிப்ரெஷன் வருது, ஆங்ஸைட்டி வருது. அந்த ரத்த குழாய் என்ன ஆகுதுன்னா ஸ்மூத்தாக இருக்கணுமா. அந்த ஸ்மூத்தான இருக்கிற ரத்த குழாயில் வந்து சின்ன கீறல் வரும். அது கீறல் வந்தால் ஒரு இதில் காட்டினா பார்க்குறேன் நான். இது பாருங்கள், ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இதை பாரும்மா, இந்த படத்தை பாருங்கள். இதுதான் ரத்த குழாய். அடைப்பு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருது இல்லைம்மா, இந்த இடத்துல கிளாட் வந்துடும். இந்த கிளாட் வந்ததுன்னா கிளாட் வந்து 2 நிமிடம். இந்த அடைப்பு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 20 வருஷம் 15 வருஷம் ஆகும். அக்யூட் ஸ்ட்ரெஸ் இந்த அடைப்பு வந்ததுன்னா கிளாட் ஆகும்பொழுது 2 நிமிடத்தில் இறந்துடுறாங்க.
ஸோ எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதில் வந்து தாங்குகிற சக்தி நம்ம இருக்கணுமா. அது மாத்திரம் மாற்று கருத்து இல்லை. இது மூலம் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் போவதால் அது வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. அதை வந்து ஏற்றுக்கிட்டால் தான், அதான் நான் அடிக்கடி எல்லாரோட உலக மக்களுக்கு சொல்கிறேன், மாற்ற முடியாது ஒன்று இருந்தால் மனதார ஏற்றுக்கொள், மாற்ற முடியும் என்றால் முயற்சி செய்து மாற்றும் சக்தியை பெறு. இதை பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம். அது வந்து ரொம்ப எல்லாருமே அவங்க இழந்திருக்கிற இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு நான் அறிவுரை சொல்ல, என் வாழ்க்கையுடைய அனுபவத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேம்மா. சார், ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் ஒரு விஷயம் இப்போ நம்ம நடைமுறையில் இருக்க ஒரு உண்மையை பேசியாகணும். 60 வயது தாண்டிட்டாலே இன்னைக்கு நம்ம இறந்துருவோமா, நாளைக்கு இறந்துருவோமா, ஏன்னா இப்போ 60 வயசுக்கு மேலே வாழ்கிறதே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா போயிட்டதுனால அந்த பயத்தோட சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது முக்கியமான கேள்விம்மா, முக்கியமான கேள்வி. இது உண்மையாக உலக அளவில் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வராங்க. அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து 60 வயது தாண்டுது. இப்போ எனக்கு 82 வயது வரைக்கும் மருந்தே சொக்கலைங்க சாப்பிட்டது இல்லைன்னா, நான் கட்டது அனைத்தும் கற்பிக்கிறேன், கற்பிப்பது மட்டும் நான் கடைப்பிடிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேமா? நீங்கள் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நான் பயம் வந்துடுதில்ல. இந்த 60 வயது ஆகிடுது, 70 வயது ஆகிடுது, நம்ம வாழ முடியுமா, வியாதி வந்துடுமா? உண்மையான கருத்து நீங்கள் சொன்னதுக்கு என்ன தெரியுமா, மாரடைப்பில் இறக்குறாங்களே உலகத்தில், அந்த எண்ணிக்கையை விட மாரடைப்பு வந்துருமான்னு பயத்தில் இறக்கின்ற எண்ணிக்கை 2 மடங்குமா. இந்த பயம் வந்து கொன்னுடும். அதே மாதிரி தான் கோவிட் டைமில் நம்ம கோவிடில் இறந்தாங்கல்ல, அதை விட 2 மடங்கு அதிகம் கோவிட் நம்மளை தாக்கி விடுமா. ஸோ பயம் வந்ததுன்னா ஒன்றுமே இல்லைம்மா, நம்ம உடம்புல வந்து 40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. பிரெயினில் வந்து 10,000 கோடி செல்ஸ் இருக்குது. உடம்புல இருக்கிற இரத்த குழாய் அனைத்துமே நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, 1,00,000 கிலோமீட்டர். இது அனைத்தையும் இயக்குவது மனம் தானே. மனம் எப்பொழுது மகிழ்ச்சியை விட்டு வருத்தத்திலோ டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டி போச்சு, அது உங்களை அழிச்சிடுது இல்லைம்மா. ஸோ ஒரே வழி மகிழ்ச்சி தான். பட் இது வந்து மகிழ்ச்சியை ஏற்றுக்க சொல்லலை. கட்டாயம் வருத்தப்படணும். வருத்தப்படுறது கூட அழுறது வந்து வருத்தப்படுறது நானும் தான் கஷ்டப்பட்டேன். அது வந்து மனிதனுடைய இயற்கை எமோஷன். பட் எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வரமோ அதான் நம்ம சக்தியும். அப்போ நம்மளுடைய மொத்த உடம்பையும் உணர்வுகள் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி. ஆமாம், உயிர் இருக்குது இல்லைம்மா, அதான் தெய்வம் வச்சுக்கோ. அந்த உயிர் உடலினும் ஆலயத்தில் இயங்குது. அந்த உயிர் உடலில் இயங்குகின்ற அந்த உயிர், அது 2ம் தாங்கி பிடிப்பது மனம் மட்டும்தான். மனம் பார்க்க முடியாது, மனதை தொட முடியாது. மனம்தான் இயக்கி கொண்டிருக்கின்றது. அது எல்லாருக்கும் நான் இது அறிவுரையாக கூட சொல்ல நினைக்கிறேன். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறவங்க அவர் இழப்பு வந்து கட்டாயம் வருத்தப்பட்டவர்கள் இருப்பாங்கள்ல, அது அனுதாபம் பண்ணுங்க, வருத்தப்படுங்க. ஆனால் அது வெளியில் வந்து பாரதி ராஜா என்ற அற்புதமான மனிதர் உங்கள் அனைவரும் உள்ளத்திலும் உயிரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நினச்சிட்டிங்கன்னா அவருக்கு இறப்பு இல்லைல்லம்மா. அது வெளியில் வந்து அப்படி இல்லைன்னா அந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி வந்து அட்ரினலின் கார்டிசால் உங்களை கொண்டு விடும். அதிகம் போச்சுன்னா அதான் முக்கியமாக நினைக்கிறேன். அதான் சுருக்கமாக சொல்ல நினைக்கிற நேயர்களுக்கு இதை பாருங்களேன். இது நம்ம இது கால்குலேட்டர் தான். நம்ம இந்த கால்குலேட்டர் தான் வாழ்க்கை. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதுவே சரி. இப்போ ஒருத்தர் குழந்தை பிறக்குது, நாம் இருக்கிறோம், உலகத்தில் இருப்ப அனைவரும் இறக்கப் போகின்றோம். எவர் எப்பொழுது எவருக்கும் தெரியாது. ஸோ பிறப்பும் இறப்பும் தெரியாது இருக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், இது மூலம் மக்கள் பயனடைஞ்சால் போதும். உங்களோட சேர்ந்து அவருக்காக நான் கண்டனன்ஸ் சொல்கிறேன், அனுதாபமாக தெரிவிச்சுக்கிறேன்.